اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين. எல்லோரும் திக்ரில் கவனம் செலுத்துங்க. ஹூ அல்லாஹ் அர்த்தம் என்ன? இதோ இவன்தான் இறைவன். ஹூன் என்ன அர்த்தம்? இவன். இவன்தான் அல்லாஹ். எங்க பார்த்து சொல்றோம்? எங்க பார்த்து சொல்றோம்? எங்க பார்த்து சொல்லணும்? நம்மளை பார்த்து சொல்லணும். நம்மளை கவனிக்கணும். யாரை கவனிக்கணும்? நம்மில் அவனை முழுமையாக நிரப்பி, அவன் நிரம்பி தான் இருக்கிறான், நமக்கு தான் தெரியல. என்னில் முழுமையாக யார் தான் நிரம்பி இருக்கிறது? யார் நிரம்பி இருக்கிறா? யார் நிரம்பி இருக்கிறா? அல்லாஹ் தான் நிரம்பி இருக்கிறான். இவன் தான் அல்லாஹ். அதான் பாசன் பாசுது. அல்லாஹ் அல்லான்னு சொல்றோம். அதனுடைய அர்த்தம் என்ன? அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ். யார் சொல்றது? அல்லாஹ் சொல்றான். யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான். இதுல ஒன்றும் என்ன கிடையாது, இது மிகப்பெரிய விஷயம், முடிஞ்சு போச்சு இல்லை. இதுதான் களிமா. லா இலாஹா, இறைவன் இல்லை, எந்த இறைவனும் இல்லை, எந்த இறைவனும் இல்லை. இல்லல்லாஹ், இந்த இறைவனை தவிர. எந்த இறைவன்? இந்த இறைவன். அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லி அல்லாவோடு ஐக்கியமாகி அல்லாவாக ஆயிரணும். மனிதன் இந்த உலகத்துல பிறந்தது எதுக்காக? எதுக்காக? அல்லாவை அடைவதற்காக. யாரை அடையணும்? அல்லாவை அடையணும். என்னுடைய ஷேக் நாயகம் ஆரிஃப் சர்க்கார் எனக்கு தலையில அந்த சந்தர்ப்பத்தில் கிட்டத்தட்ட 60 பேருக்கு சிலாபத்து கொடுத்தாங்க. தலையில குரானை வச்சு ஹிலாபத்து கொடுத்து, சிஷ்தியா காதிரியா சில்சிலாவில் உங்களுக்கு இஜாசத்து தரோம் பையத்து கொடுப்பதற்கு கொடுத்து, அவங்க செஞ்ச உபதேசம் மக்சதே ஜிந்தகி, மக்சதே பையத், இபாதத்தே ஹக், ஷனாகத்தே ஹக், யாதே ஹக் அலத் தவாம், யாப்தே ஹக். இதை நீங்க மக்களுக்கு சொல்லித்தரணும். இதை மக்களுக்கு சொல்லித்தரணும். அல்லாஹ்வுடைய கிருபையினால நாம் அதற்காகத்தான் இன்னைக்கு வரைக்கும் முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். அவர்கள் சொன்ன அந்த கட்டளையைத்தான் நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா மக்கள் அல்லாவை திக்ரு செய்யக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டும். என்ன ஆயிரணும்? திக்ரு செய்யக்கூடியவர்களாக. திக்ருன்னா அல்லாவை நினைக்கக்கூடியவர்களாக. வாயில அல்லா அல்லான்னு சொல்றது இல்லை, அல்லாவை என்ன செய்யணும்? நினைக்க வேண்டும். அல்லாவை நினைக்கணும்னா அல்லாஹ் யாருன்னு தெரியணும். அல்லாவை தெரியாதவர்கள் அல்லாவை நினைக்க முடியாது. அல்லாவை தெரியாதவர்கள் யாருன்னு தெரியலன்னா எப்படி நினைக்கிறது? இப்போ அல்லாவை தெரிந்தவர்கள் அல்லாவை மறக்க மாட்டார். இப்போ அல்லாவை அறிந்து தெரிந்து அல்லாவை நினைத்து கடைசியில் அல்லாவை அடைந்து விட வேண்டும். அல்லாவை யாஃப்தே ஹக் என்ன செய்யணும்? மனிதன் அல்லாவை என்ன செய்யணும்? மனுஷனா இல்லையா? மனுஷன் ஆயிட்டோம். மனுஷன் ஆகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம்? மனுஷன் ஆகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோமா? கஷ்டப்படாம மனுஷன் ஆயிட்டோம். ஆனா அல்லாஹ் அடைகிறதுக்கு அதுவும் கஷ்டப்பட தேவையில்லை.
எப்படி மனுஷனாகிறது கஷ்டப்படலையோ அல்லாஹ் அடையிறதுக்கும், ஏன்னா ஏற்கனவே அவன் இங்கே தான் இருக்கிறான், அப்புறம் என்ன அடையிறது? இல்லைன்னா தானே அடையிறது. இருக்கிறவனை என்ன போய் நம்ம அடையிறது? அப்ப இங்க என்ன பிரச்சனை? அவன் இருக்கிறான்றது தெரியல, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. பிரச்சனை என்னதான்? பிரச்சனை என்ன மட்டும்தான் தெரியல. அதுக்கு பேர் தான் கஃபலத், மறந்துடுறது. நம்ம என்ன செஞ்சிட்டோம்? உண்மையை மறந்துட்டோம். இன்னைக்கு தீனை சுத்தமா சொல்லி தர்றதுக்கு ஆள் இல்லை. தீன்னு சொல்லுவாங்க அப்படி கலப்படமா, கலப்பட தீன். எல்லாத்துலயும் கலப்படம் இருக்கா இல்லையா? கலப்படத்துல ஒரிஜினலும் இருக்கும், டூப்ளிகேட்டும் கலந்துருக்கும். அதானே கலப்படம். மொத்தமாவே வேற என்ன அது கலப்படமா? அது கலப்படம்னா என்னது? கலப்படம்னா என்னது? நல்லதோட கெட்டதும் கலந்துருக்கும். அப்படித்தான் இன்னைக்கு தீனை என்ன செய்யறாங்க? கலந்து மிக்சடா இருக்குது. அது உடம்பு கெடுதியா இல்லையா? கலப்படம் நல்லதா? கலப்படம் சாப்பிட்ற பொருளே கலப்படம் நல்லது இல்லைன்னா, நம்முடைய ஈருலகத்துக்கும் தேவையானது தீன், அதுல கலப்படம் இருக்கிறதுலே பெரிய கலப்படம் இதுதான். இப்ப இன்னைக்கு என்னது? கலப்படமா தான் இருக்குது தீன். என்ன இல்லை? சுத்தமான தீன் எங்கேயுமே இல்லை. சுத்தமான தீன் எப்படி இருக்கும்? பியூரா இருக்கும். நமக்கு அதுல அப்படி தெளிவா இருக்கும், ரொம்ப சிம்பிளா இருக்கும். என்னடா இவ்வளவுதானா? கலப்படம்னா பலாப்பழம் முழுசா கொடுத்து சாப்பிடுங்க, சண்டை போட்டுக்கணும். அதை பிரிச்சு உரிச்சு அதை எடுக்கிறதுக்காட்டியும் தெரிஞ்சவங்க தான் எடுக்க முடியும். ஷேகுமாரில் என்ன செய்யறாங்க? எல்லாரும் என்ன செய்யறாங்க? பலாப்பழத்தையே கொடுத்து சாப்பிடுங்கன்றாங்க. கடிச்சு கடிச்சு பார்த்து சாப்பிட முடியுமா? இனிப்பா இருக்குங்க, சாப்பிட சாப்பிட இனிக்கும். இதுவே சாப்பிட முடியலையே, என்னைக்கு போயிட்டு அது பழத்தை சாப்பிடுறது? ஷேகுமாரில் என்ன செய்யறாங்க? எல்லா கஷ்டத்தையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. அந்த முள்ளு சக்கை எல்லா வேலையும் அவங்க எடுத்துட்டு என்ன செய்யறாங்க? பழமா உரிச்சு வாயில வைக்கிறாங்க. நாம அவங்க சொல்றதெல்லாம் முள்ளா இருக்குது, கஷ்டமா இருக்குது. இவங்க சொல்றது ரொம்ப இனிக்குது. தீன்னா இப்படி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்ததே கிடையாது. தீன்னா கஷ்டமா இருந்தா தானே தீனு. இவ்வளோ இனிப்பானதா தீன்? சந்தேகமா இருக்கு. கலப்படத்தையே பார்த்து பார்த்து ஒரிஜினலை பார்த்தா ஒரிஜினல் இப்போ டூப்ளிகேட் மாதிரி தெரியுது. என்ன பண்றது? ரசூல்லா தான் சொன்னாங்க, தீன் என்ன ஆயிரும்? திரும்ப யாருக்குமே தெரியாத ஒரு ஒரு புதிரான பொருளா போயிடும். பதல் இஸ்லாமு கரீபா. இந்த இஸ்லாம், இந்த தீன் ஒரு புதிரா ஆரம்பிச்சிச்சு, யாருக்குமே தெரில. இப்படித்தானே ஆரம்பிக்கும் எல்லாம் புதுசாக தானே பார்த்துருப்பாங்க. என்னடா இது புதுசாக என்னமோ சொல்றாரு. வசையூது கரீபா ரசூலா சொன்னாங்க, திரும்ப அதே நிலைமைக்கு போயிடும். அது தீனை சொன்னா எல்லாம் புதுசாக பார்ப்பாங்க. இதுதான் தீனா? என்ன இது புதுசாக சொல்ற? இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படலையே, இதுவரைக்கும் இப்பெல்லாம் ஒண்ணுமே யாருமே சொல்லலையே. ஒரு ரசூலா சொன்னது தான் நடக்குது. இப்போ நாம ஆச்சரியப்படுறது ஒன்றும் இல்லை, என்ன இப்படி புதுசா இருக்குது, அப்படிதான் இருக்கும். உண்மையான தீன் மிக எளிமையாக, அதே நேரத்தில் ரொம்ப ஆழமாக பிரயோஜனமானதாக இருக்கும். லா இலாஹா இல்லல்லாஹ், இதனுடைய அர்த்தமே இறைவனை எங்கேயும் நீ தேடாதே, இறைவனை உன்னில் தேடு, இறைவனை உன்னில் பாரு, உன்னில் இருக்கக்கூடிய இறைவனை நீ வணங்கு, உன்னில் இருக்கக்கூடிய இறைவனை
நீ அறிந்து கொள், அது உனக்கு போதும். உலகத்துல எங்கேயும் நீ தேட தேவையில்லை, இறைவனை எங்கேயும் தேட தேவையில்லை. இப்ப அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு சொல்லி அல்லாவாகவே ஆகிவிடு. என்ன செஞ்சிரு, எல்லாம் ஆயிரு. என்னப்போ எல்லாம் கோச்சு போனா சந்தோஷமா இரு. அதுக்கு தான் அவன் ரெடியா இருக்கிறான். நான் அடியானாக ஆகுவதற்கு தயார். அல்லாஹ் தான் அடியானா ஆகியிருக்கிறான். அடியான் என்ன செய்யணும்? அடியான் என்ன செய்யணும்? அல்லாவா ஆகணும். வேற ஆகணும். முதல்ல எடுத்த உடனே எல்லாத்துக்கும் களிமா தான் சொல்லி கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். களிமா லாஸ்ட்டு. எல்லாமே அமல் செஞ்சு அப்படி கஷ்டப்பட்டு எல்லாம் பக்குவமானதுக்கு பிறகுதான் களிமா. அப்படி லாஸ்ட்ல வைக்கல, எடுத்த உடனே என்னதான்? களிமா தான். மனிதனுக்கு ஆசை என்பது அளவே இல்லை. மனிதனுடைய ஆசைக்கு என்ன இல்லை? மனிதனுடைய ஆசையை நிறைவேற்ற முடியும் என்றால் அது யாரால மட்டும்தான் முடியும்? அல்லாஹ்வை அடைஞ்சாதான் அவனுடைய ஆசை அடங்கும். அது வரைக்கும் என்ன செய்யாது ஆசை? அல்லாஹ் அடைஞ்சாச்சு, இதுக்கு மேல வேற என்ன இருக்குது? அல்லாஹ்வுக்கு வேற ஏதாவது தேவை இருக்குதா? நான் அல்லாஹ்வா இருக்கிறேன், இதுக்கு மேல வேற என்ன வேணும்? கோடீஸ்வரன் ஆகுறது பெருசா, அல்லாஹ் அடைகிறது பெருசா? இப்ப என்ன செய்யணும்? நம்ம திக்ரு செய்யணும். என்ன திக்ரு செய்யணும்? திக்ரு செய்யணும், நானே அல்லாஹ். என்னது என்னது என்ன திக்ரு செய்யணும்? ஏன் சிரிக்கணும்? நான் அப்ப சிரிச்சா அப்ப நான் இருக்கிறேன். நானா இருக்கிறேன்? நீ இருக்கிறியா? நீ அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியா? நீ உன்னால இருக்க முடியுமா? உன்னால இருக்க முடியாது. நீ இருக்கவே முடியாது. உன்னால ஒரு நிமிஷம் கூட உன்னால இருக்க முடியாது. இருப்பவன் அவன் மட்டும்தான். அவனை தவிர யாராலும் இருக்கவே முடியாது. அப்புறம் என்ன? அவன் தான் சொல்றான். யார் தான் சொல்றது? அல்லாஹ் தான் சொல்றான். அல்லாஹ் எப்படி சொல்லுவான்? அல்லாஹ் நான் அல்லாஹ் என்று அல்லாஹ் சொன்னால் அல்லாஹ் எப்படி சொல்லுவான்? இந்த மனுஷன் நானு, நான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவானா? ஒட்டுமொத்த பிரபஞ்சமாகிய அல்லாஹ் நான் சொல்லுவானா? எப்படி சொல்லுவான்? அல்லாஹ் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை விட பெருசு. ஒட்டுமொத்த. அப்ப நான் என்று சொன்னால் அல்லாஹ் தன்னை பற்றி எப்படி விளங்குவான்? முழுசாக விளங்குவான். அப்போ நாம என்ன விளங்கணும்? நான் இந்த சின்ன சதை துண்டு இல்லை, இந்த ஒரு உடல் இல்லை, முழு உலகமும் நான் தான். முழு உலகமும் யார் தான்? எனக்குள்ளதான் உலகம் இருக்கு, உலகத்துக்குள்ள நான் இல்லை. முழு உலகமும் யார் தான்? நான் தான். இப்போ ஒவ்வொருவரும் அப்ப என்ன இத்தனை உலகமா? ஒரு அல்லாஹ் தான். ஒரு அல்லாஹ் ஒவ்வொரு தஜல்லியிலும் அவன் முழுமையாக இருக்கிறான். ஒவ்வொரு தஜல்லியிலும் அவன் தன்னை எப்படி நினைப்பான்? முழுமையா தான் நினைப்பான். அதில் திக்ரு செய்யுங்க, அல்லாஹ் விலக்கி தருவான். அல்லாஹ் விளக்குவான். அல்லாவே இருக்கிறான், நானே இருக்கிறேன். நான் தான் இருக்கிறேன்
என்னை தவிர வேற எதுவுமே இல்லை. என்னை தவிர இதுதான் அல்லாவில் நாம அழிந்து போறது. அங்க நான் இல்லை, யார் இருக்கிறா? அல்லாஹ் தான் இருக்கிறான். அல்லாஹ் எப்படி இருக்கிறான்? இப்படி நான் இருக்கிற மாதிரி இல்லை. அவன் எப்படி இருக்கிறானோ அப்படிதான் இருக்கிறான். நான் அல்லாவில் அழிந்து விட்டேன் அப்படின்னா அல்லாஹ் எவ்வளவு பெருசா இருக்கிறானோ அவ்வளவு பெருசுல நான் அழிந்து விட்டேன். அதானே? அப்ப இங்க நான் இல்லை, வேற எங்க நான் இருக்கிறேன்? எங்கேயுமே இல்லை. எங்கும் யார் இருக்கிறா? அல்லாஹ் தான் இருக்கிறான். எங்கும் இருப்பவன் தான் என்னிலும் இருக்கிறான். அப்ப நான் அல்லாஹ் என்று அவன் தான் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? என்னை வச்சு சொல்லல, முழு உலகத்தை வச்சு அவன் சொல்றான். அப்போ நாம அல்லால ஒட்டணும், அவ்வளவுதான். வேற இது ஒன்றும் என்ன கிடையாது, இது பெருமை கிடையாது. மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நானே அல்லாஹ், நானே ஹக்கு என்று சொல்வது பெருமை கிடையாது, அது பணிவு. என்ன பணிவு? பெருமை மாதிரி தெரியுது, பார்க்கறதுக்கு பெருமை மாதிரி இருக்கும், ஆனால் அது பெருமை இல்லை, பணிவு. என்ன பணிவு? நான் இல்லைன்னு சொல்றேன், அது பணிவு தானுங்க. எல்லா அவுலியாக்களும் எல்லா ஷேகுமார்களும் சொன்ன இந்த விஷயங்கள் தான் நமக்கு. நான் மனுஷன் அப்படின்னா, நான் மனுஷன்பா, 40 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு கிழவன் ஐசத்து போயிடுவேன். நான் மனுஷன் இல்லை, மனுஷன் இங்க இல்லவே இல்லை, இருப்பது அல்லாஹ், அவன் என்னென்னும் இருப்பான். மௌத்தே கிடையாது, நமக்கு வயசும் ஆகாது, நம்ம மௌத்தும் ஆக மாட்டோம். அல்லாஹ் அடைஞ்சிட்டா நமக்கு பலகீனம் இல்லை, நோய் இல்லை, நொடி இல்லை, வயசாகாது, மவுத்து கிடையாது. மவுத்து நம்ம என்ன நினைக்கிறோம்? கண்ணு தெரிய மாட்டேங்குது, காது கேட்க மாட்டேங்குது, கால் நடக்க மாட்டேங்குது, நான் சாப்பிட்றது இல்லை, அது இல்லை, இது இல்லை என்று அல்லாஹ் இருக்கிறான். என்னுடைய ஆற்றல் எல்லை இல்லாதது. அல்லாஹ்வை கொண்டு நாம் என்ன ஆகணும்? பலம் பெற வேண்டும். யாரை கொண்டு பலம் பெறணும்? சும்மா அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் பார்த்துப்பான். என்ன அல்லாஹ் பார்த்துப்பான்? சொல்லுவாங்க, மண்டைக்கு எட்டுமா, அறிவுக்கு விளங்குமா? கஷ்டத்துல இருக்கிறோம் போய் அல்லாஹ் இருக்கிறான்ப்பா, என்ன போயா சும்மா அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்ற, ஒன்றும் நடக்கிற மாதிரியே தெரியல. ஆனா எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறவனிடத்திலும் உன்னோடு அல்லாஹ் இருக்கிறான். நீ சாதாரண மனுஷன் கிடையாது, அவன்தான் இருக்கிறான். இந்த விளக்கத்தை கொடுத்துட்டா அவன் தெம்பாயிருவான். ஆயிரவானா மாட்டானா? யாராவது இருப்பாங்களா, என்னடா இவ்வளவு கஷ்டத்துல வந்து இப்படி என்னமா சொல்றாங்கன்ட்டு சொல்லுவாங்களா? என்ன செய்வாங்க? சந்தோஷமா ஏத்துப்பாங்களா இல்லையா? அதுதான் உண்மையான ஈமான். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈமானில் சிறந்த ஈமான் அஃதலுல் ஈமானி அன் தஅலம அன்னல்லாஹ மஅக ஹைசுமா குன்த. எங்க இருந்தாலும் அல்லாஹ் உன்னோடு இருக்கிறான் என்பதை விளங்குவதுதான் ஈமானில் சிறந்த ஈமான். இப்ப என்னோட இருக்கிறான்னா எப்படி இருக்கிறான்? நான் என்ன பண்றேன்? நான் எங்க இருக்கிறேன், அவன் எங்க இருக்கிறான்? நான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், எலும்பு தலை, எலும்பு தோல் சதை நரம்பு எல்லாம் நான் அப்படியே புடப்பா, அப்படி நான் அப்படியே எப்படி இருக்கிறேன், நல்லா தெம்பா இருக்கிறேன். அவன் கண்ணுக்கே தெரியாம அப்படியே மறைஞ்சு அப்படியே காத்து மாதிரி இருக்கிறான். நல்லா காத்து மாதிரி இருக்கிறான், நான் தெம்பா இருக்கிறேனா? அவன் தான் பலமாக இருக்கிறான், நான் தான் காணாம போயிருக்கிறேன். நான் ஒண்ணுமே இல்லை. இந்த கை என்னுடையதல்ல, இந்த தலை என்னுடையதல்ல, இந்த கால் என்னுடையதல்ல. இது எல்லாம் அல்லாஹ்வுடைய கற்பனை. அல்லாஹ்வுடைய அல்லாஹ் என்ன செய்யறான்? கற்பனை செய்யறான், அகக்காட்சி படைப்பு எல்லாம் பண்றான். எல்லாம் என்ன பண்றான்? அவன் மனசுல நினைக்கிறான். அவன் நினைக்கிறது நமக்கு அப்படியே ரியலா தெரியுது.
என்னுடைய கை காலு தலையெல்லாம் என்னது என்னது இது? அல்லாவுடைய கற்பனை. அவன் கற்பனை அவ்வளவு வலிமையானது. அதனால அது எப்படி இருக்கு நமக்கு ரியலா இருக்குது. என்னமோ நான் வந்து அப்படியே கை காலெல்லாம் முளைச்சு அப்படியே நல்லா இதா இருக்கிறேன். ஒண்ணுமே கிடையாது. நான் எப்படி இருக்கிறேன்? ஒண்ணும் இல்லை. நம்ம பார்க்குறோம். அவர் ஒருத்தரை பார்க்குறோம். அவர் அப்படின்னு மனசுல வந்துட்டாரா இல்லையா? நம்ம மனசுல அவர் எப்படி இருக்கிறாரு? அவ்வளோ வெயிட்டா இதாவா இருக்கிறாரு? அப்படித்தான் நாம இருக்கிறோம். அதான் நாம. நம்மகிட்ட இருக்கிறது அவ்வளோதான். காத்து மாதிரி, பேய் மாதிரி. பேய் வருது. பேய் எப்படி வரும்? அப்படி ஸ்ட்ராங்கா வரும்? அப்படிதான் நாம இருக்கிறோம். அல்லாஹ் நம்மளை கற்பனை பண்றான். அப்ப அல்லாஹ் தான் இருக்கிறான். அல்லாஹ் தான் இருக்கிறான். அவன் ஒருவன்தான். நம்ம வேலை என்ன? நாம அல்லாவை பிடித்து அல்லாவோட ஒட்டிக்கணும். அல்லாவோட ஒட்டிக்கணும். இப்போ அதுக்குள்ள சுலபமான வழிதான் ஷேக் மஹமூத் சொல்லித்தராங்க. ஏன்னா முதல்ல எல்லாத்துலேயும் அல்லாஹ் பார்க்கறது. எல்லாத்துலேயும் அல்லாஹ் தான் இருக்கிறான். வஹதத்துல் வஜூத் அதை பார்த்தோம். அதுக்கு பிறகு என்னில் அல்லாஹ் இருக்கிறான். இப்போ அல்லாஹ் இருக்கிறான்னா அவன்தான் பேசுகிறான், அவன்தான் பார்க்கிறான், அவன்தான் கேட்கிறான். அதானே அர்த்தம். இல்லை அவனும் பேசுறான். 2 பேரும் இங்கே பேசிட்டு உட்காந்துருக்காங்களா? இல்லை ஒருத்தன் பேசுறானா? எத்தனை பேர் பேசுறாங்க? ஒருத்தன்னா நானா அவனா? அவன் பேசினா அவன் எப்படி பேசணும்? அவன் அவனாகத்தானே பேசணும். அவன் அவனாகத்தானே சிந்திக்கணும். அவன் அவனாகத்தானே பார்க்கணும். அப்ப அவன் என்ன செய்றான்? அவனாக சிந்திக்கிறான், அவனாக பார்க்கிறான், அவனாக கேட்கிறான், அவனாக பேசுகிறான். அப்ப அவன் என்ன பேசுவான்? முதல்ல அவன் என்ன சொல்லுவான்? நானே அல்லாஹ். என்ன சொல்லுவான்? நானே அல்லாஹ், நானே இறைவன், நானே கடவுள். முடிஞ்சிடல. அல்லாவோட ஒட்டணும். ஒட்டு என்ன செய்யணும்? அல்லாஹ் எப்படி செய்வானோ அது மாதிரி செய்யக்கூடிய ஆற்றல் நமக்கு வரணும். அந்த ஆற்றலை அடையணும். இப்போ நான் உட்காந்து அல்லாவுக்கு தடை, அல்லாஹ் இருக்கிறான், ஆனா அவனுக்கு தடையா நான் உட்காந்து இருக்கிறேன். நான் மனுஷன் 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 என்னது? அப்படி அல்லாவுக்கு அப்படி முட்டுக்கட்டையா நின்றுக்கிட்டே இருக்கிறான். இந்த மனுஷன் நீங்கிட்டா அவன் என்ன செய்வான்? அவன் வேலையை காட்டுவான். எல்லாமே நம்பிக்கை தான். நம்ம என்ன நம்புறோமோ அதான் நடக்கும். நம்முடைய நம்பிக்கை. ஒரு பாலை விஷம்னு நினைச்சு குடிச்சா அவன் மொத்த போயிடுவான். ஒரு விஷத்தை பாலுன்னு நினைச்சு குடிச்சா அவன் வாழ்வான். பாலுதான் முழு நம்பிக்கையோட குடிச்சா என்ன செய்வான்? அவனுக்கு மௌத்து வராது. மனிதனுடைய நம்பிக்கை தான். அப்ப நான் மனுஷன் நினைச்சதுனால தான் இப்படி நான் உட்கார்ந்து இருக்கிறேன். நான் அல்லாஹ் நினைச்சா நான் என்ன செய்ய மாட்டேன்? இப்படி இருக்க மாட்டேன். இப்ப நான் என்ன ஆயிடுவேன்? விஸ்வரூபமா எடுத்துருவேன். விஸ்வரூபம் எடுக்கணும். ஒவ்வொரு மனிதனையும் அதுக்கு தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் என்னுடைய பிரதிநிதி, என்ன மாதிரியே அவன் இருக்கணும். பிரதிநிதினா என்னது? ஒரு பிரதிநிதிக்கு என்ன பவர் இருக்கு? அவருக்கு என்ன பவரோ அதே பவர். என்னுடைய பிரதிநிதினா அவன் எப்படி இருக்கணும்? என்ன மாதிரியே இருக்கணும்.
இப்போ அல்லாவுடைய பிரதிநிதின்னு சொல்லிட்டு இப்படி நோஞ்சானா உட்காந்துட்டு இருந்தா அல்லாவுக்கு என்ன மரியாதையா இருக்குது? என்னடா பிரதிநிதின்னு படைச்சு விட்டோம், எல்லாம் இப்படி புள்ள பூச்சிங்களா இருக்கிறாங்களே, ஒருத்தனும் உருப்படுற மாதிரி தெரியலையே, ஒருத்தனும் பலசாலியா ஆகிற மாதிரி தெரியலையே. இப்போ என்ன செய்யணும் நாம? இதில் தான் உண்மையான ஈர்ப்பு. இதில் ஆகப்பட்ட என்னென்னமோ பேசுகிறாங்களா இல்லையா, அதை வச்சு அவங்க துனியா என்ன செய்யணும்? பணக்காரனாகணும். பணக்காரனாகணும்னு நினச்சா பணக்காரன் ஆயிடலாம், பணக்காரன் நினச்சா பணக்காரன் ஆயிடலாம். அதிகாரத்தில் வரணும், அரசனான்னு நினச்சா அரசன் ஆயிடலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அடைஞ்சிடலாம். எதை நினச்சா காசுக்காக கிடைச்சி என்ன, அதிகாரம் கிடைச்சி என்ன, எல்லாத்தையும் விட பெருசாக என்னது அல்லாவே கிடைச்சிட்டா அதுக்கப்புறம் காசு வேணுமா பணம் என்ன, ஒன்றுமே வேணாம். காசுலாம் என்னது, வெறும் குப்பை. அல்லா கிடச்சிட்டா அல்லாவுக்கு வந்து காசு 10 கோடி ரூபா எல்லாம் இந்த வச்சுக்க, எல்லாம் 10 கோடி அல்ல அவனு 10 கோடியாப்பா கொடுப்பா அப்படின்னு நல்லா அப்படி சொன்னது வாங்கி போனேன். போடவும் 10 கோடி எனக்கு எதுக்கு? உலகத்துக்கே நீ தான் இல்லை அரசன். உலகத்துக்கு என்ன அரசனாக இருந்தால் என்னப்போ? இது மாதிரி 100 உலகத்தை நான் படைப்பேன். இது ஒன்றும் எனக்கு கிடையாது. எல்லாரும் வணங்கிட்டாங்க. அல்லா சொல்கிறான், நீங்கள் எல்லாம் சேர்ந்து வணங்குறதுனால எனக்கு ஒரு இன்ச்சு ஒரு ஒரு கொஞ்சம் என்னுடைய அந்தஸ்து உயர போகிறது கிடையாது. உலகமே சேர்ந்து என்ன செஞ்சிருச்சு? எல்லாம் அப்படியே அப்படியே உளுந்து உளுந்து வணங்குறான் அல்லாவை. வணங்கி வணங்கி அப்படியே அப்படியே அல்லாவை அப்படியே வணங்கி அல்லாவுடைய அப்படி கண்ணியத்தை அல்லா சொல்கிறான், என் கண்ணியம் ஒரு இன்ச்சு உயராது. உலகமே மாறு செய்யுது, எவனுமே சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். எல்லாம் சேட்டை, பயங்கர பிரச்சனை. ஒன்று அல்லாவுக்கு ஒன்று குறைஞ்சி போயிருமா கண்ணியம்? ஒரு இன்ச்சு குறையாது என்னுடைய கண்ணியம். அப்போ உன்னுடைய நல்ல அமலும் எனக்கு தேவையில்லை, உன்னுடைய கெட்ட அமலும் எனக்கு தேவையில்லை. இது நல்ல அமல் எனக்கு நல்லது செய்ய போகிறதும் இல்லை, உன்னுடைய கெட்ட அமல் எனக்கு கெடுதல் செய்ய போகிறதும் இல்லை. அதை விட்டும் நான் தேவையற்றவன். அதுக்காக ஒன்றும் நான் என்ன செய்யலை, படைக்கலை. எதுக்காக படைச்சிருக்கிறேன்? என்னுடைய பிரதிநிதியாக நீ ஆகணுன்றதுக்காக படைச்சிருக்கிறேன். இப்போ ஒவ்வொரு குழந்தையும் அப்படிதான் இப்போ எல்லாம் படைக்கிறான். ஆனால் உலகம் மாத்திருது. நீ ஒன்றுத்துக்கும் உதவாதவன், நீ என்னது அப்படி மறைமுகமா நீ படித்தாதான் உன்னை எல்லாம் உலகம் மதிக்கும், நீ அது பண்ணாதான் மதிக்கும், உழைச்சாதான் மதிக்கும், காசு இருந்தால் தான் மதிக்கும், அது இருந்தால் தான் மதிக்கும், இது இருந்தால் தான் மதிக்கும். ஏன்னா மனுஷன் அதுக்கு மதிக்காதா? மனுஷன்லாம் ஒரு மண்ணாங்கடியும் கிடையாது, குப்பையில் தூக்கி போட்டுரும். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே. அப்படியே எதையாவது சொல்லி என்னது நாமளும் நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும். ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஈமான் என்ன வேணும்? ஈமான். வான்துமுல் ஆலோன் இன்குந்தும் மூமினீன். ஈமான் இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள்தான். இப்போ ஈமான் என்னது? அவன் என்னோடு இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? நானாக இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? எப்படி இருக்கிறான்? நானாக இருக்கிறான். அவன்தான் இருக்கிறான், அவன்தான் இருக்கிறான். நமக்கு என்ன வரணும்? அல்லாவை கொண்டு நாம நிக்கணும். தைரியமா திக்ர் செய்யணும். என்ன திக்ர்? செஞ்சுக்கிட்டே இருக்கும். 24 மணி நேரமும் வாய் திறந்து சொல்லணும், மனசுலேயும் சொல்லணும். சொல்லி 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 அல்லாவே அடைஞ்சிடணும். இந்த உலகத்தில் வந்து நோக்கம் அதுதான். அது ஒன்றே ஒன்று தான். என்னதான்? அல்லாவே. இப்போ அல்லாவை நமக்கு மறக்க முடியுமா? இப்போ இந்த இல்மு கிடச்சிச்சு. இப்போ நம்முடைய ஷேகுமார்கள் நமக்கு கொடுத்த ஒரு வேலையை அல்லாஹ்தால நம்ம கொண்டு பூர்த்தி ஆக்கிட்டான். இதுக்கு மேலே நீங்கள் அல்லாஹ் மறப்பீங்களா? மறக்குமா? அல்ல. இப்போ அடுத்து 2வது தான் என்னது? அல்லாவை அடையிறது. இப்போ அல்லாவை நினைக்கிறது தான் இபாதத். அல்லாவை அடையிறது என்ன? அதான் ஷனாகத், அதான் அல்லாவை அறிவது.
இப்போ ரெண்டும் ஒன்று தான். மக்சதே ஜிந்தகி மக்சதே பையத்தில் மக்சதே ஜிந்தகியில் ரெண்டு சொல்லுவோம், இபாதத்தே ஹக்கு ஷனாகத்தே ஹக்கு. மக்சதே பையத்தில் யாதே ஹக்கு அலத்தவாம் யாப்தே ஹக்கு சொல்லுவோம். அந்த இபாதத்தே ஹக்கு தான் யாதே ஹக்கு அலத்தவாம். நிரந்தரமாக அல்லாஹ் நினைச்சா அதான் என்னது, வல திக்ருல்லாஹி அக்பர், இதுதான் பெரிய இபாதத்துன்றான் அல்ல. இப்போ இபாதத்து வந்துருச்சு. இப்போ அல்லாவை அறிந்து விட்டால் என்ன வந்துடும், யாப்த ஹக்கு வந்துடும். இப்போ அல்லாவை இப்போ நம்ம அறியலையே, அறிஞ்சிருக்கிறோம், அந்த அறிவு இன்னும் அடி ஆழத்தில் இறங்கலை, நம்ம ஆள் மனசில் இறங்கலை. அந்த அறிவை ஆள் மனசில் இறக்கிட்டோம் முழுசா. நான் இல்லவே இல்லை, நான் இல்லவே இல்லை, இங்க மனுஷன் ஒன்று இல்லவே இல்லை. யார் தான் இருக்கிறது, அல்லாஹ் தான் இருக்கிறான். அந்த உறுதி வந்துருச்சு. இப்போ அறிவு வந்த உடனே இதாகலை, அது ஆள் மனசுல இறங்கணும். உலகாலம் அது அறிவுக்கு மாற்றமா பொய் என்ன செஞ்சிருக்குது, உள்ள இறங்கி இருக்குது. மனுஷன் மனுஷன், நான் சாதாரண மனுஷன், நான் சாதாரண மனுஷன் அப்படின்னு என்ன செஞ்சிருக்குது, இறங்கி இருக்குது. எல்லாம் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே போட்டு சொல்லி 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 இறங்கியிருக்கா இல்லையா? அது எல்லாம் மாறி இங்கு அல்லாஹ் தான் இருக்கிறான், அது முழுசா வந்துருச்சு. நாம அல்லாஹ்வை அடைந்து விட்டோம். நம்ம யாரை அடைஞ்சிட்டோம், அவ்வளோதான். அதுதான் சொர்க்கம். அல்லாஹ் அடையிறது தான் என்னது சொர்க்கத்தில். என்ன இருக்கும், நினைச்செல்லாம் நடக்குமா இல்லையா? சொர்க்கம்னா என்னது, அவ்வளோதான். சொர்க்கம்னா அப்படி பெருசாக தோட்டம் இருக்கும், ஆறு ஓடும், அது ஓடும், இது ஓடும், அதெல்லாம் நமக்கு விளங்குறதுக்காக சொன்னது. அதுவும் இருக்குது, இல்லைன்னு இல்லை. அதெல்லாம் இருந்து நமக்கு நினைச்சது நடந்தா தானே சொர்க்கம். நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும், அதான் சொல்றான் அல்ல. சொர்க்கத்தில் என்ன நடக்கும், நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும், உள்ளம் ஆசைப்பட்டதெல்லாம் என்ன செய்யும், நடக்கும். அதான் என்னது சொர்க்கம். அப்போ தோட்டம் வேணும்னு நினைச்சா தோட்டம் வரும். தோட்டம் போர் அடிச்சு போச்சு, பாலைவனமா இருக்கட்டும்பா, கொஞ்ச நாள் பாலைவனத்தில் வாழ்வோம், இன்னும் பாலைவனமாயிரும். உங்க இஷ்டம்தான், உங்களுக்கு என்ன வேணும். சரி, கொஞ்ச நாள் பாலைவனத்தில் என்ன செஞ்சோம், உருண்டு பிறண்டோம், வெயில் அப்படி சுட்டு எரிச்சு. சரி, எல்லாம் கொடுக்க மாட்டான். ஆனால் நமக்கு மனசு குரங்கு தானே, இது இருந்தா அது, அது இருந்தா இது. இப்போ உனக்கு என்ன வேணுமோ என்ன செஞ்சுக்கோ. வெயில் வேணும்னு ஆசைப்பட்டா வெயில் வரதான் செய்யும். அப்போ அல்லாவுடைய சொர்க்கத்தில் ஒன்றும் இல்லை, வெயிலும் இல்லை, மழையும் இல்லை, குளிரும் இல்லை, எதுவுமே இருக்காது. ஆனால் ஒருத்தருக்கு ஆசை வருது, எனக்கு வெயில், என்னப்பா உலகத்தில் நல்ல வெயில் இல்லை, 110 டிகிரி எங்கள் அரக்கோணத்துலலாம் நல்லா அடித்து சுருட்டி எடுத்துரும். ரொம்ப நாளாச்சு அது மாதிரி வெயிலை பார்த்து. சரி, கொஞ்சம் நேரம் அது மாதிரி வெயிலை பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சா வெயில் வந்துடும். அப்புறம் போதும் போதும், இப்போ நல்லா குளிர ஊட்டி மாதிரி ஆகிட்டோம், ஊட்டி மாதிரி ஆயிரும். ஊட்டியில் இருக்கிறவங்கலாம் வெயில் வந்தால் சந்தோஷமாகும். நாமளே ஊட்டிக்கு போனோம்னா நல்லா குளிராக இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் அப்படியே சூரியன் வந்தா, அப்பா சூரியன் வருதுடா, கொஞ்சம் அப்படியே உடம்புக்கு இதமாக இருக்கும். என்ன அல்லாஹ் அல்லாஹாலா இப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்காக தான் நம்மளை படைச்சிருக்கிறான். அதை ஷைத்தான் மறைச்சிட்டான். ஷைத்தானும் ஷைத்தானுடைய கூட்டாளிகளும் சேர்ந்து என்ன செஞ்சிட்டாங்க, மனுஷனை மறைச்சு கெடுத்து துனியாவை காட்டி ஏமாற்றி காசு பணம் இதுதான் அதுதான் இப்படி அப்படி ஏதாவது சொல்லி 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 ஏமாற்றி அப்படியே அது பின்னாடியே திரிய விட்டு
அல்லாவை பற்றி யாரும் நினைக்கிறது இல்லை. எவ்வளோ பெரிய பொக்கிஷம் அல்ல. அல்லாவே சொல்கிறான், நான் மறைந்த பொக்கிஷம், நான் மறைந்த பொக்கிஷம். இப்போ அவனை நாம தான் வெளியாக்கணும். அல்லாவை எங்கே வெளியே? இப்போ நம்மள எல்லாம் மறைஞ்சு இருக்கிறான். எல்லாம் இருக்கிறானா இல்லையா? இருக்கிறான். ஆனால் எப்படி இருக்கிறான்? மறைஞ்சு இருக்கிறான். யார் மறைச்சுன்னு நிற்கிறது? நாம தான் மறைச்சிட்டு நிற்கிறோம். அவனை இப்போ என்ன செய்யணும்? நாம் வழி விட்டா போதும், நம்ம ஒதுங்கி நின்னா போதும், அவன் என்ன செய்வான்? அவன் வெளிப்பட்டு விடுவான். இப்போ அவனை வெளிப்படுத்துவது தான் மனிதனுடைய கடமை. அதான் லா இலாஹ இல்லல்லாஹ், எந்த இறைவனும் இல்லை, இறைவனே கிடையாது. இங்கதான் இருக்கிறான் இறைவன். இறைவனே இல்லை, எங்குமே இல்லையாப்பா? எங்கேயுமே இல்லை, தான் இங்கதான் இருக்கிறான். இங்கதான் இருக்கிறான் இறைவன். வேற எங்கேயும் யோசிக்க வேணாம். வானத்துக்கு அப்பால் அங்கே எங்கேயோ உட்காந்து யோசிக்க ஏதோ இங்கதான் இருக்கிறான், உன்னோடு தான் இருக்கிறான். அவன்தான் பார்க்க முடியும், அவன்தான் கேட்க முடியும், அவன்தான் பேச முடியும், அவன்தான் இருக்க முடியும். இப்போ இருக்கிறானே, அவன்தான் இருக்கிறான். அவன் தான் பார்க்குறான், அவன் தான் பேசுகிறான், அவன் தான் கேட்குறான், அவன் தான் எல்லாம் செய்கிறான். அவன்தான் நீ விலங்கு போதும். தப்பு பிரச்சனை என்னதான் இங்கே? இப்போ ஒன்று தான், அவன்தான் விளங்கணும், அவ்வளோதான். தைரியமாக இருக்கணும். ஒன்றும் என்ன இருக்குது? அல்லாஹ் இப்படி சொல்கிறதுனால யாருக்கு என்ன நஷ்டம்? நானே அல்லான்னு ஒன்று கம்மத்து வீட்டு வந்துட்டான்டா, நீ அல்லாவா அப்படி சண்டைக்கு வந்தா உனக்கு என்னப்பா? வேணா நீ சொல்லு, எதுக்கல நீ படுக்க வேலையை பார்த்துட்டு போ. நான் தான் அல்ல என் காலில் உள்ளுன்னா சொன்னேன். அப்படின்னா சண்டைக்கு வரலாம். அப்படி சொல்லலையே, நீயும் அல்லாவை பாருன்னு தான் சொல்றான். நீ ஏன் காலில் உழுகாத, உன் காலிலே நீ உளுந்துக்கோ. யார் காலில் உளுந்துக்கோ? உன் காலில் உழுகு. நீ உன்னுடைய அல்லாவை பாரு. ஏன் அல்லாவை நான் பார்த்துக்கிறேன். ஏன் அல்லாவை பார்க்கறதுக்கு நீ டிஸ்டர்ப் பண்ணாத, நீ குறுக்குல வராத. உன் அல்லாவை நீ பார்த்துக்கோ. யாருக்கா ஏதோ பிரச்சனை இருக்குதா? எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கு தான் தொழுகை. தொழுகை எதுக்கு? அல்லாவை பார்க்கறது தான் தொழுகை. தொழுகை எதுக்கு? நான் தான் அல்லான்னு சொல்லி தொழுகணும், அதுக்கு தான் தொழுகை. நான் அல்லான்னு பிராக்டிஸ் பண்றதுக்கு தான் தொழுகை. தொழுகையில் மேராஜ் யாரை பார்க்கணும்? அல்லாவை பார்க்கணும். யார்கிட்ட பேசணும்? அல்லாட்ட பேசணும். அப்ப நான் தான் அல்லா, அதுதான் தொழுகை. யாருதான் அல்லா? அதை பிராக்டிஸ் பண்றதுதான் தொழுகை. அல்லா தான் நிற்கிறான், அல்லா தான் குனிகிறான், அல்லா தான் சிதா செய்கிறான், அல்லா தான் எந்திரிக்கிறான், அல்லா தான் ருக்கு செய்கிறான், அல்லா தான். அல்லா தான். வணக்கம்னு ஒன்றும் கிடையாது. யார் யாரை வணங்குறது? பிராக்டிஸ் பண்றது, பயிற்சி, தியானம். சும்மா வாயில சொல்லிட்டு போயிடக்கூடாது. இல்ல, என்ன செய்யணும்? பார்க்கணும். அப்படி என்ன செய்யறோம்? நம்மள தான் பார்க்குறோம். குனிஞ்சு நம்ம நின்று யாரை பார்க்குறோம்? அல்லாஹ் அக்பர். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக. இறைவா, உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை. என்ன சொல்றோம்? சுப்ஹானக அல்லாஹும்ம, உன்னை பரிசுத்தப்படுத்துகிறேன். யாரை பார்த்து சொல்லணும்? அல்லாஹ் பார்த்து சொல்றோம். அல்லாஹும்ம, இறைவா, அல்லாவே. சுப்ஹானக அல்லாஹும்ம, நீ பரிசுத்தமானவன். வபி ஹம்திக, நீ புகழுக்குரியவன். தபாரக இஸ்முக, உன்னுடைய பெயர் பரக்கத்து பெற்றதா ஆகிவிட்டது. தஆலா ஜத்துக, உன்னுடைய அந்தஸ்து உயர்ந்து விட்டது. வலா இலாஹ கைருக, இறைவா, உன்னை தவிர வேறு இறைவனே கிடையாது. நீ வஜ்ஜஹ்து வஜ்ஹியல் இல்லதி ஃபதரஸ்ஸமா, நிச்சயமாக நான் என்னுடைய முகத்தை திருப்பி விட்டேன், எங்கேயும் பார்க்கல. அல்லதி ஃபதரனி ஃபதரஸ் சமாவாத்தி வல்லருள், அதானே. இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹில் ஃபதரஸ் சமாவாத்தி வல்லருள ஹனீஃபன். வானங்கள், இவன் தான் வானங்கள் பூமியை படைத்தவன். இதோ இங்க நின்று இருக்கிறான்.
யாரா இல்லை. பதரசமாவாதி வல்லருள் ஹனீஃபன், எல்லாத்தையும் விட்டு முகத்தை திருப்பி நான் இங்கே முற்றிலுமா திரும்பி விட்டேன். நம்மளை பார்த்தா தானே அந்த ஹனீஃபன் வருது. எல்லாத்தையும் விட்டு திரும்பி நான் என்ன செஞ்சிட்டேன், முற்றிலுமாக உன் பக்கம் திரும்பி விட்டேன். வமான மினல் முஷ்ரிகீன், வேற யாரையும் நான் இணை வைக்க மாட்டேன். நீ ஒருவன் தான் இறைவன், உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சைத்தான் கெடுக்கிறதுக்கு வருவான். இந்த அல்லாவை கொண்டு சைத்தானை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யார் இந்த அல்லாஹ்? ரஹ்மானும் ரஹீம் ஆகிய இந்த அல்லாஹ்வுடைய பெயரால் நான் ஆரம்பிக்கிறேன். அல்ஹம்து லில்லாஹி, எல்லா பெருமையும் இந்த இறைவனுக்கு தான். எல்லா பெருமையும் ரப்பில் ஆலமீன். யார் இவன்? இவன் தான் உலகத்தையும் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அர் ரஹ்மானிர் ரஹீம். மாலிக், யார் இவன்? இவன் தான் மாலிக், எஜமான், கூலி கொடுக்கும் நாளின் அதிபதி, தீனுடைய நாளின் அதிபதி. ஈயாக்க, இறைவா உன்னையே நான் வணங்குகிறேன். ஈயாக்க நஅபுது, உன்னையே நான் என்ன செய்றேன், வணங்குகிறேன். வையாக்க நஸ்தஈன், உன்னிடத்திலேயே நான் என்ன செய்றேன், உதவி தேடுகிறேன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எனக்கு நேரான பாதையை காட்டு. ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், யாரின் மீது நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதையை காட்டு. கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன், யார் வழிகட்டு போனார்களோ, உன் கோபத்திற்கு ஆளானார்களோ அவர்களுடைய பாதை அல்ல. தொழுகை, நோன்பும் அதுதான். என்ன நோன்பு வச்சுட்டு என்ன செய்கிறோம், சாப்பிடாம குடிக்காம. ஏன்? அல்லாவுக்கு சாப்பாடும் இல்லை குடிப்பும் இல்லை. கொஞ்ச நேரம் அல்லாவை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். பசியாக உட்காந்து கிடக்கிறது இல்லை. நோன்பு வச்சு பசிக்க கூடாது. நோன்பு வச்சு என்ன செய்யக்கூடாது, பசிச்சா ஒழுங்கா நோன்பு வைக்கல. தாகம் எடுக்கக்கூடாது. நோன்பு வச்சு என்ன செய்யக்கூடாது, தாகம் எடுக்கக்கூடாது. இப்போ அல்லாவை கொண்டு நோன்பு வச்சா என்ன செய்யாது, பசிக்காது, தாகம் எடுக்காது. அப்புறம் ஏன் நோன்பு திறக்கிறோம்? பசியாக சாப்பிடாம இருந்தவனும் அவன் தான், இப்போ சாப்பிட்றதும் அவன் தான். சாப்பிட்றதும் யார் தான்? அதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், சாப்பிட்றோம். சாப்பிடாம இருந்தா தான் அவன் என்ன ஆகி போயிடும். சாப்பிடாம இருந்தா தான் அல்ல, சாப்பிட்டா மனுஷன், சாப்பிடலனாலும் அல்லாதான், சாப்பிட்டாலும் அல்லாதான். யார் தான் சாப்பிட்றது? அவனை தவிர யாராலும் சாப்பிட முடியாது. அவனை தவிர யாராலும் குடிக்க முடியாது. யாராலும் எல்லா வணக்கமுமே இதனுடைய பிராக்டிஸ் தான். ஜக்காத்தும் அதுதான். அல்லாஹ் வாரி வாரி வழங்குறவன் தானே. அல்லாஹ் கொடுக்குறான், நானா கொடுக்குறேன். அல்லாஹ்வோட சொத்தை அல்லாஹ் கொடுக்குறான். ஹஜ்ஜு என்னதான், என்ன பிராடி, அல்லாஹ்வை நினச்சிட்டே சுத்த வேண்டியதுதான். காபாவை சுத்துறது, சைக்கிளை ஓடுறது, என்னது அப்படியே அந்த மிதந்துக்கிட்டே ஓடணும். அல்லாஹ் தான் ஓடுறான். ஜாலி ஆயிடுச்சுன்னா என்ன செய்வோம்? எப்படி ஓடணும்? குதிச்சு குதிச்சு ஓடணும். தவாப் செய்யும் போதும் தவாஃப்லையும் இருக்குது, சைலையும் இருக்குது. இப்போ எல்லாம் வெறும் உயிரை விட்டுவிட்டு வெறும் சக்கையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தீனுன்னு அதான் தீன். இப்போ ஒன்றுமே தெரில. டூர், உம்ரா டூர், டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ், ஹஜ் டூர்ஸ், இஎம்ஐ. உலகம் எப்படியோ போட்டோம். இன்ஷால்லாஹ் நாம அல்லாவை அடைவோம். நாம நம்ம ஷேகுமார்கள் நமக்கு காட்டி கொடுத்த பாதை என்னவோ அந்த பாதையில் நாம போறோம். உலகம் யாரு வேணா எதிர்க்கட்டும், யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும்.
ஆ? அது நமக்கு தேவையில்லை. நம்முடைய வேலை என்னவோ அதில் நாம் சரியாக இருக்கிறோம். நாம் சம்பாதிக்கிறோம், நாம் சாப்பிட்றோம், நான் சந்தோஷமாக இருக்கிறோம். அவனுக்கு வயிறு எரியுதுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவனுக்கு வயிறு எரியுதுன்னு நான் வந்து சாப்பிடாம இருக்க முடியுமா? இல்லை கடையை மூடிட்டு வீட்டில் உட்கார முடியுமா? நீ வயிறு எரிஞ்சா எரிஞ்சிட்டு சாவுடா. நான் என்ன செய்யறது? நான் ஹலாலாக சம்பாதிக்கிறேன், ஹலாலாக சாப்பிட்றேன். என் பிள்ளைங்க நான் ஹலாலாக நான் பார்த்துக்கிறேன். என் பிள்ளைங்க வீட்டில் நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம். நீ இரு. உன்னை நான் வேணான்னு சொல்லலையே. ஆனால் அப்படி இருக்கிறது இல்லை. என்ன செய்யறது? அவங்களுக்கு எரிய ஆரம்பிச்சிடும். என்னடா யாராவது ஒரு சந்தோஷமா இருக்கிறாங்க, அவங்க பாட்டுக்கு யார் வம்பு தும்புக்கும் போறதில்ல. அப்பதான் வந்து என்ன செய்யறது? சீன்றது. வம்பு தும்புக்கு போனோம்னா நம்ம ஆளுப்பா. நம்ம யார் வம்பு தும்புக்கு போறதில்லை, எதுக்கும் போற, நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம இருந்தோம்னா இந்த விஷமிகள், விஷம் பிடிச்சவங்க, விஷமிகள்னா யாரு? விஷம், உடம்பெல்லாம் விஷம் இருக்கும். அது மாதிரி ஆட்கள் என்ன செய்யறாங்க? இருப்பாங்க. அந்த சைத்தானுடைய கூட்டாளிகள். அவங்களுக்கு என்ன செய்யாது? எரிய ஆரம்பிச்சிடும். என்னடா இது? நாம என்னவோ நம்ம ஒரு 4 பேர் வச்சுட்டு ஒரு திக்ர் மஜ்லிஸ், ஒரு தாலிமு இப்படி நம்ம போயிட்டு இருக்கோம். இது உங்கள்ட்ட தான் கூட்டம் கூட்டமா இருக்குது. இருந்து உங்களுக்கு என்ன ஆக மாட்டேங்குது? பொறாம. என்னடா இது? என்னன்னா அவங்க ஆளுங்கெல்லாம் பார்த்து கெட்டு போயிடுவாங்களே நம்மளை பார்த்து. என்னடா இது, இவங்கெல்லாம் நல்லா சொல்லித்தராங்க, அவங்க ஒன்றும் சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் இல்லையே அப்படின்னு யாரும் கேட்டுறக்கூடாது. அதனால என்ன செஞ்சிருவோம்? இப்போ ஒய்ஃப் சொல்லுது, பாருங்க அந்த வீட்டுக்காரெல்லாம் பாருங்க, அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு, நீங்களும் தான் இருக்கிறீங்கன்னு ஒன்றும் வாங்கி தர மாட்டேங்கிறீங்களே அப்படின்னா உடனே என்ன செய்யணும்? ஒன்று சமாதானப்படுத்தணும், இல்லை வாங்கி தரணும். அதை விட்டு ஓ அப்படியா, சரி அவன் என்ன பண்ணுறான் பாப்போம். அவன் ஏன் வாங்கி தரான்? அவன் வாங்கி தராதனால தானே நீ சொல்கிற. பாரு அவனுக்கும் பொண்டாட்டிக்கு சண்டையை மூட்டி விட்றான் பாரு, எப்படி அடிச்சுட்டு சாகுறாங்கன்னு பாரு அப்படின்னு போய் உள்ளே பூந்து கலாட்டா பண்ணி வச்சுட்டு வந்தாச்சு. இப்போ இப்படியும் பண்ணலாம்ல. அப்போ மனைவி என்ன ஆயிரும்? அப்புறம் எதுவும் கேட்க மாட்டாங்க. பார்த்தியா என்னமோ வாங்கி கொடுக்குற அப்படின்னு சொன்னா பாரு எப்படி அடிச்சுட்டு சாகுறாங்க பாரு. அல்லா அப்படி எதுவும் வந்துடக்கூடாதுன்னு என்ன செய்யறது? இப்படி கலாட்டா பண்ணி விடணும், நல்லா இருக்கிறதுக்கு எடுத்து விடணும். அல்லாஹால நம்மை பாதுகாப்பானா. நமக்கு அல்லாஹ் இருக்கிறான், நம்ம அல்லாஹ் தான் பிடிச்சிருக்கிறோம். இவ்வளவு காலமும் அல்லாஹ் தான் பிடிச்சிருந்தோம், இப்பவும் அல்லாஹ் தான் பிடிச்சிருக்கிறோம், இனியும் அல்லாஹ் தான் பிடிப்போம். நமக்கு அல்லாஹ் இருக்கிறான், இவங்க யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஷைத்தான்டே அல்லாஹ் சொல்லிட்டான், இன்ன இபாதி லைஸலக அலைஹிம் சுல்தான், என்னுடைய அடியார்கள் மீது உனக்கு அதிகாரம் இல்லை. சுல்தானே, சுல்தான் கிடையாது, ஷைத்தானே. யார் சொல்லிட்டா? சைத்தானுக்கே சுல்தான் கிடையாது, சுல்தானுக்கு சுல்தான் இருக்க போதா? எந்த சைத்தானுக்கு என்ன கிடையாது? சுல்தான் இல்லைன்ட்டான். லைசலக அலைஹிம் சுல்தான், தெளிவான வார்த்தை. இன்ன இபாதி, நிச்சயமாக என்னுடைய அடியார்கள், லைசலக அலைஹிம் மின் சுல்தான், அவர்கள் மீது உனக்கு என்ன கிடையாது? எந்த அதிகாரமும் கிடையாதுன்ட்ட. அப்ப இவனுங்க வந்து என்ன செய்ய முடியாது? நாம அல்லாவுடைய ரசூல், ஷேகுமார்கள், அல்லாவை காட்டித்தரக்கூடியவர்கள், அந்நம்த அலைஹிம் சிராத் அல்லதீன அந்நம்த அலைஹிம், யாரின் மீது நீ அருள் புரிந்தாயோ, நம்ம கண்ணுக்கு தெரியுது. யாருக்கு அருள்? காசு பணம் வச்சிருக்கவங்க அருள்னா ஃபிரௌனு, ஹாமான், நம்ரூது, இவனுங்களுக்கு தான் அல்லாவுடைய அருள்.
காசு பணம் கூட்டம், எல்லாம் இவங்களுக்கெல்லாம் அல்லாவுடைய அருள் தானே. அது இல்லை. அல்லாவுடைய அருள் யார்? தீனே ஹக், சத்தியமான தீனை யார் வச்சிருக்கிறாங்க? யார் அல்லாவை வைத்திருக்கிறார்கள், யார் ரசூலை வச்சிருக்கிறாங்க. கூட்டத்தை வச்சிருக்கிறவங்க, காசு பணத்தை வச்சிருக்கிறவங்க இல்லை. அவங்க ஷேகுமார்களாக இருந்தாலும் அது அல்லாவுடைய பாக்கியம் இல்லை. அவங்க அல்லாவை அடைஞ்சிருந்தா அதுதான் அல்லாவுடைய பாக்கியம். பேருக்கு சும்மா ஷேகு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கனால ஷேக் ஆகிட போறது இல்லை யாரும். பேருக்கு சும்மா டாக்டர் பட்டம் வாங்கிட்டு அப்படி உட்காந்தா டாக்டரா? என்ன செய்யணும்? முறையா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். வரக்கூடிய ஒரு நோயாளி வராருன்னா பார்க்கணும், விசாரிக்கணும், கேட்கணும், ஆராய்ச்சி பண்ணணும். என்ன நோய் என்னன்னு பார்க்கணும். சோம்பேறி பார்க்கறதே கிடையாது. வருது என்ன தலைவலியா, பாட்டு நோயாளி சொல்லிட்டே இருப்பார் இருப்பாடுகள். போ நான் போ வாங்கிட்டு போ. நீ என்ன டாக்டரு? நீ டாக்டர் இல்லை, நீ ஒரு பிஸ்னஸ் மேன், நீ வியாபாரம் பண்ற. அப்படிதான் ஷேகுமார்களும் நிறைய என்னதான் முறிது வராங்களா, கூட்டம் கூட்டமாக வராங்களா, வாங்க 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 எல்லாம் வந்து அப்படியே கூட்டம். ஒரு மீட்டிங் போட்டோம், ஒரு பயான் வச்சு மீலாது விழா. யாருக்கு என்ன பிரயோஜனம்? சொல்லாம புகழ்ந்தோம், ஒரு பறக்கத்து, அவ்வளோதான். தீனை தெரிஞ்சுக்க முடியுமா? ஒரு மீலாது விழா வச்சோன்னா தீன் தெரிஞ்சிருமா? அப்படிதான் என்ன ஆகி போச்சு. ஷேகுமார்ன்ற பேரில் சும்மா கூட்டம். ஒரு மஜ்லிஸ் நடத்துகிறோம், திக்ரு மஜ்லிஸ் நடத்துகிறோம். திக்ரு மஜ்லிஸ்லேயும் ஒன்றும் சொல்கிறது இல்லை. பொதுவான பயான், சரியத்து எல்லாம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், தரீகத்தெல்லாம் கிடையாது. அப்படியே இப்போ மக்களும் அது கூட்டமாக குவிவாங்க. கூட்டத்தை பார்த்து கூட்டம் வரும். பெரிய ஷேகு பில்டப் மட்டும்தான் இருக்கும். பில்டப் பண்ணி அப்படியே கொண்டு போகிறது, அவ்வளோதான். வேற ஒன்றுமே என்ன இருக்காது. அவங்களுக்கு பொறாமை. என்னடா இப்போ ஒரு டாக்டர் 100 ரூபா 500 ரூபா ஃபீஸ் வாங்கிட்டு ஒழுங்காகவே பார்க்கறது இல்லை. ஒருத்தர் 30 ரூபா ஃபீஸ் வாங்கிட்டு உளுந்து நோயாளிகளை கவனிக்கிறார். அப்போ 500 ரூபா டாக்டருக்கும் வருமா இல்லையா? மக்கள்லாம் வராங்கன்னா என்னது, என்னடா இது நம்ம மக்கள் அங்கே போயிடுவாங்களோ அப்படின்னு என்னைக்கு பயம் வருதோ அன்னைக்கு பிரச்சனை பண்ணுவார். அது வரைக்கும் பிரச்சனை பண்ண மாட்டார். அப்போ நம்ம அல்லாவை பற்றி, அல்லாவுடைய தீன் ஹக்கை உறுதியாக சொல்லிட்டு இருக்கிறோம், உறுதியாக சொல்லுவோம். எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். யார் எதிர்த்தா நமக்கு என்ன? நம்ம பாதையில் நம்ம போயிட்டு இருக்கோம். நமக்கு அல்லாஹ் இருக்கிறான், ரசூல் இருக்கிறாங்க, நமக்கு ஷேகுமார்கள் இருக்கிறாங்க, கௌஸ் நாயகம் இருக்கிறாங்க, காஜா நாயகம் இருக்கிறாங்க. அவ்வளோதான். நம்முடைய ஷேகுமார் எல்லாரும் நம்ம பக்கம் இருக்கிறாங்க. வேற யாராவது எங்கன்னா எதிர்க்கிறதுனால இது பண்ணுறதுனால ஒன்றும் ஆயிர போகிறது இல்லை. நமக்கு அல்லாவுடைய நெருக்கத்தை நம்ம பார்க்குறோம். நமக்கு நோய் குணமாகுது. இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? வேற என்ன தெரியணும்? இல்லை அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும். என்ன இது ஆயிரும்? இல்லை உங்கள்ட்ட ஏதாவது ஆயிருக்குதா? யாராவது நல்லா இருக்கிறாங்களா? இல்லையே. ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாதீங்க, அது பிரச்சனை ஆயிரும், சைடு எஃபெக்ட் ஆயிரும். அப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது, சும்மா அப்படியே இருக்கணும். அப்படியே என்ன செய்யுங்க, அப்படியே கொண்டு போங்க, இருக்க வரைக்கும் இருந்துட்டு மொத்தா போட்டோம், அவ்வளோதான். ட்ரீட்மெண்ட்னா ரிஸ்க்கு தானே. சும்மா ஏமாத்துறதுன்னா அது ரிஸ்க் இல்லை. ஏமாத்துறதுல என்ன இல்லை, ரிஸ்கே இல்லை, ஈஸியாக ஏமாத்திட்டு போயிடலாம். ஆனால் ஒரிஜினல் ட்ரீட்மெண்ட் என்ன செய்யணும்? அதனால யார் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயார் இல்லை. அதனால ரிஸ்க் எடுக்கிறவங்களையும் அவங்களுக்கு என்னது பிடிக்க மாட்டேங்குது. இன்னைக்கு யாருமே தீனில் என்ன செய்யறது இல்லை, ரிஸ்க் எடுக்கிறதே இல்லை. எல்லாம் அப்படி. ஏன்னா தீனில் அக்கறை இல்லை. எதுக்குப்பா வம்பு? துனியாவில் மட்டும் என்ன வம்பு வந்தாலும் பரவாயில்ல, துனியா வேணும், துனியா வேணும். தீன்னா மட்டும் என்னது பிரச்சனையா? வேணாம்ப்பா, ஓரமா ஒதுங்கி போய். அல்லாஹ். சரி, நமக்கு இந்த அடுத்தவங்களை பற்றி விஷயம் நமக்கு தேவையில்லை. நம்ம நம்முடைய விளக்கத்துக்காக சொன்னது. நாம் என்னது, நம்முடைய பாதையில் நாம் முன்னேறி போய்கிட்டே இருக்கணும்.
யாரும் நமக்கு குறுக்கில் வரக்கூடாது, நாமே குறுக்கில் நிற்கக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவுடைய இல்மில் அமல் செஞ்சு நாம் முன்னேறி போயிட்டே இருக்கணும், அல்லாவை அடையணும். அவ்வளோதான். எப்போ அடையிறது? சீக்கிரமாக அடைஞ்சிடலாம், ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. என்ன கிடையாது, மனசு வச்சா அடைஞ்சிடலாம். நம்ம என்ன செஞ்சால் போதும், நம்முடைய அடி அடி ஆழத்தில் மனசில் இறங்கணும் போதும். இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமாக நிச்சயமாக நம்ம அல்லாஹ்வை அடைந்து அவுலியாக்களாக ஆகலாம். என்ன செய்யலாம்? அவுலியாக்களாக ஆகலாம், சொர்க்கவாசிகளாக ஆகலாம். இந்த உலகத்திலேயே என்ன ஆகலாம்? சொர்க்கவாசிகளாக ஆகலாம். நாம் மரணம் இல்லாமல் வாழலாம். நாமளா போகணும்னு நினச்சா தான் போவோம். அல்லாவை அடைஞ்சிட்டா அப்போ எத்தனை அவுலியாக்கள் போயிட்டாங்களேன்னா அவங்களாம் சரி போதும்பா, இங்கே இருந்தது போதும், நம்ம என்ன செஞ்சோம், கபருக்கு போய் வேற வேலையை பார்ப்போம் அப்படின்னு. இன்னொரு உலகம் இருக்குது, ஆலமுல் பர்சக்னு. இந்த உலகத்தை விட்டு இதை விட பெரிய உலகம் அது. சரி, அந்த உலகத்துக்கு போவோம்னு நினைச்சா போயிடலாம். அதே மாதிரி அந்த உலகத்துலேருந்து இந்த உலகத்துக்கு எப்போ வரணும்னு நினைச்சாலும் அவங்களால வரலாம். அதான் அவுலியாக்கள் வருவாங்க, காட்சி தருவாங்க. இந்த உலகத்தில் என்ன செய்வாங்க? உடலோடு காட்சி தருவாங்க. அப்போ அவங்க என்ன ஆயிட்டாங்க? அல்லாஹ்வை அடைஞ்சிட்டாங்க, சொர்க்கவாதி ஆயிட்டாங்க. அவங்க மௌத்து ஆகலை. அவங்க என்ன செய்யலை? அவங்க மௌத்து ஆகலை, அவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க? அப்படித்தான் அல்லாஹ்வை அடைஞ்சினா நாமளும் என்ன செஞ்சிடலாம்? இப்போவே போனாலும் போயிடலாம், இல்லை பரவாயில்ல கொஞ்ச நாள் இருந்துட்டு ஒரு நார்மலாக எல்லாரும் இருக்கிற மாதிரி இருந்துட்டு போகணுன்னு நினச்சாலும் போகலாம். இல்லை நான் இல்லை உலகத்தில் இருக்க போகிறேன்னு நினச்சாலும் இருக்கலாம். இருக்க போகிறேன்னு நினச்சாலும் நம்ம இஷ்டம்தான். எல்லாம் அடைஞ்சது பிறகு அந்த நேரத்தில் என்ன இப்போ வர யோசனை இல்லை. இப்போ நம்ம நினைப்போம், ஓ அப்படியா, அப்படின்னா இருப்போம்டா, ஒரு 200 வருஷம் இருக்கலாம்டா அப்படின்னு இப்போ நினைப்போம். ஆனால் அப்போ இது வெறுத்து போயிடும். இந்த உலகம் இதை விட பெரிய உலகம் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிடும். இதை விட எல்லா வசதிகள் வாய்ப்பு உள்ள ஒரு உலகம் தெரியும் போது பார்ப்போம், எதுக்கு இந்த உலகம், அந்த உலகத்துக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு என்ன செஞ்சிருவோம். நமக்கு அந்த உலகம் தெரியாதனால தான் இந்த உலகத்தில் இன்னும் இருக்கலாம், இன்னும் நிறைய அப்படி கிடச்சிச்சின்னா ஒரு 1000 வருஷம் கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த உலகம் இதை விட சிறப்பான ஒரு உலகம் இருக்குது தெரிஞ்சிருச்சுன்னா, இந்த கைலாசான்னு இருக்குது என்ன எல்லாம் கேட்குறாங்க, சொல்லுப்பா எங்கப்பா இருக்குது, எல்லாமே ஃப்ரீன்னு சொல்றிய, சொன்ன கிடைச்சா நாங்களும் வந்துடுறோம். ஏன்னா எல்லாமே கிடைக்கிற மாதிரி ஒரு உலகம், ஃப்ரீ சாப்பாடு ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ அப்படின்னா ஜாலியாக போயிடலாம் தானே எல்லாம் நினைக்கிறாங்க. அது மாதிரி தான் வேற உலகம், அந்த உலகம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த உலகத்தை நம்ம என்ன செய்ய மாட்டோம், பெருசாக நினைக்க மாட்டோம், ரொம்ப சீக்கிரமாக போயிடலாம் தான் நினைப்போம். ஆனால் என்ன, இங்கே உலகத்தில் உள்ள கடமைகளை கொஞ்சம் முடிச்சிருவோம். மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், முறிதுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஏன்னா அதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு 4 பேருக்கு நம்ம அல்லாவை பற்றி ரசூலை பற்றி தீனை சொல்லி கொடுத்துட்டு அப்புறமா என்ன செய்வோம், போவோம். அவ்வளோதான். அப்போ அதனால் என்ன வராது, மௌத்தும் வராது, பலகீனமும் வராது, நோயும் வராது. நம்மளா வேணும்னா வாங்கிக்கலாம். நோய் வேணும், ஆனால் எப்போவுமே ரொம்ப நல்லா இருக்கிறோமே, ஒரு 2 நாள் ஜுரமாக இருப்போம் அப்படின்னா ஜுரமாக இருந்துக்கலாம், நம்ம இஷ்டம். அல்லாஹ் நம்முடைய இந்த சுலூக்கை பூர்த்தியாக்கி தருவானாக. நம்முடைய ஈமானை அல்லாஹ் பலப்படுத்துவானாக. அல்லாவை அடைந்த அவுலியாக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. فبالأمر إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது. யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.